முயற்சியின் கைகளால் தொட முடியாத உயரங்களே இந்த உலகத்தில் இல்லை. எந்த சூழ்நிலையில் பிறந்தோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் எந்த சூழ்நிலையில் பிறந்தாலும் ஜெயிக்கலாம் என்பது மட்டும் எல்லோரும் அறிய வேண்டிய ஒரு உண்மை. வாய்ப்புகள் எப்பொழுதும் உழைப்பாளர்களையே தேடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சி நம் அப்துல் கலாம் ஐயா அவர்களே. நீ ஏழையாக பிறந்தால் அது உன் பெற்றோரின் அறியாமை. நீ ஏழையாகவே இறந்தால் அது உன்னுடைய முயலாமை என்கிறார் கணினி உலகின் செல்வ சீமானான பில்கேட்ஸ். காற்றை எதிர்த்து பட்டம் பறப்பதைப் போல எதிர்ப்புகளை எதிர்த்துத்தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். சாதாரண மனிதன் பல முயற்சிகளை செய்கிறான். சாதனை மனிதன் பற்பல முயற்சிகளை செய்கிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, முயற்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை கைவிட்றாதீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற தனித்தன்மையோட ஆற்றலை நம்ம குறைச்சிடாம எப்பவும் வெளிப்படுத்துகிற விதமாக அதை முயற்சித்து கொண்டே இருக்கணுங்க. அதுக்காகத்தான். ஏன்னா நம்ம ஒரு வெற்றியை நோக்கி முயற்சித்து கொண்டு இருக்கும்போது இடையில நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளோ இல்லை எது வேணாலும் வரலாம். அப்படி வரும்போது நம்மளோட குறிக்கோளை அடையிறதுக்கு உண்டான ஒரு சந்தேகமோ தடை கற்களோ தோன்றலாங்க. அப்போ நம்மளோட தனித்தன்மையும் நம்மளோட முயற்சியும் நாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணுங்க. அதுக்காகத்தான், அதுக்கான மோட்டிவேஷனாக இந்த பதிவு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முயற்சிகளின் கைகளால் தொட முடியாத உயரமே இல்லை அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலுமே அதில் நம்மளோட முயற்சியை தொடர்ந்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா, முனையிலும் முல்லைப்பூ பறிக்கலாம், காணல் நீரிலும் மின்சாரம் எடுக்கலாங்க. அதுக்காகத்தான். இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? நானும் அப்படிதாங்க நினச்சிட்டு இருந்தேன். இந்த முயற்சியோட சக்தி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்காத வரைக்கும். இப்போ நாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு வந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நாம் அதை தாண்டி முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி கிடைக்குதுங்க. அதைத்தான் சொல்ல போகிறேன். எந்த சூழ்நிலையில் பிறந்தோம் என்பது முக்கியமல்ல, எந்த சூழ்நிலையில் பிறந்தாலும் ஜெயிக்கலாம் என்பது மட்டும் எல்லோரும் அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மைங்க. இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு நம்மளோட அப்துல் கலாம் ஐயாவே சாட்சி. ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் அவர் ஏவுகணை விஞ்ஞானியாக மாறுற அளவுக்கு அவரோட முயற்சி, அந்த அளவுக்கு அவரோட உழைப்பும் சேர்ந்து அவர் முன்னேறதுக்கு உறுதுணையாக இருந்ததுக்குங்க. இன்னொரு உதாரணம் கூட பார்த்தோம் அப்படின்னா, தேநீர் டீ வித்துட்டு இருந்தவர் தான் இப்போ நம்ம நாட்டோட பிரதமராக ஆகியிருக்கிறாரு. இந்த மாதிரி நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம்மளோட உழைப்பு நம்மளோட முயற்சி நம்மளோட வெற்றிக்கு உறுதுணையாக இருக்குங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அதைத்தாங்க வாய்ப்பு எப்பொழுதும் உழைப்பாளர்களையே தேடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. நீ ஏழையாக பிறந்தால் அது உன் பெற்றோரின் அறியாமை. நீ ஏழையாகவே இறந்தால் அது உன்னுடைய முயலாமை அப்படின்னு சொல்லிட்டு கணினி உலகத்தோட செல்வ சீமான் அப்படின்னு போற்றப்படுற நம்ம பில்கேட்ஸ் சொல்லியிருக்காருங்க. இதை இப்படி கூட சொல்லாங்க, சாதாரண மனிதன் பல முயற்சிகளை மேற்கொள்கிறான், சாதனை மனிதன் பற்பல முயற்சிகளை மேற்கொள்கிறான் அப்படின்னு சொல்லாங்க. எதிர்ப்புகளை எதிர்த்துத்தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு வெற்றியை நோக்கி ஒரு முயற்சி செய்யும் போது அதில் பல விதமான பிரச்சனைகள் வரலாங்க. அதையெல்லாம் பார்த்து நம்ம மூளையில் முடங்கி போயிடக்கூடாது. நம்மளோட முயற்சியை கைவிடாம பல்வேறு கோணத்துல அந்த பிரச்சனையை பத்தி யோசித்து சிந்திச்சு செயல்படணுங்க. அதுக்காகத்தான். அப்படியே அந்த பிரச்சனைகளை நம்ம சுமூகமா ஆக்கிக்கிறதுக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணணுங்க. அது எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அண்ணாந்து இந்த விசாலமான வானத்தையும் கொஞ்சம் பார்க்கணுங்க.
அப்பனா தான் வாழ்க்கை எவ்வளவு விசாலமானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நொடிதோறும் மேகங்கள் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது, வாழ்க்கையும் அப்படித்தான் மாறிக்கொண்டே இருக்கிறது நொடிதோறும். அதுக்கு இப்போ புதுமைகளே சாட்சிங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற எல்லாமே சாட்சி தாங்க. உழைப்பின் வேர்களில் முயற்சி அப்படிங்கிற நீரை வார்த்து சோம்பல்ங்கிற கலையை நீக்கி வாழ்வெல்லாம் பொன்னாளாக வெற்றி கனியை அடையிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.